இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை மாற்றம் செய்யப்பட்ட பின் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவைக்கு வருகை தரவில்லை. சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை ஏற்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாருக்கு புதன்கிழமை ஒதுக்கப்பட்டது. இதுவரை அந்த இருக்கையில் அமர்ந்திருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு 2வது வரிசையில் இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையில் RB உதயகுமார் அமர்ந்தார். ஆனால் இருக்கை மாற்றம் செய்யப்பட்ட பின் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவை நிகழ்வில் பங்கேற்க வரவில்லை. 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு வரும் 19ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளார். அன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்பாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. சட்டப்பேரவையில் தயங்கி கோரிக்கை வைத்த MLA-வை பயப்படாம பேசுங்க என சபாநாயகர் அப்பாவு நகைச்சுவையாக கூற பேரவையில் சிறுபலை ஏற்பட்டது. சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் கேள்வி எழுப்பினர். அப்போது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் தங்கள் தொகுதியில் 50 ஆண்டுகளாக தேரோட்டம் இல்லாமல் இருக்கும் பழமையான கைலாசநாதர் கோவிலில் மீண்டும் தேரோட்டம் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அப்போது அவர் தயங்கி பேசிக் கொண்டிருந்தார். இதை கவனித்த சபாநாயகர் அப்பாவு பயப்படாம சொல்லுங்க என நகைச்சுவையாக கூற ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற பேதம் எதுவும் இல்லாமல் அனைத்து உறுப்பினர்களும் சிரித்தனர். இந்த கோவில் கடந்த 50 ஆண்டுகளாக தேரோட்டம் இல்லாமல் அது தேர் சேதமடைந்த நிலையில் உள்ளது. இந்த தேரினை சரி செய்து மீண்டும் தேரோட்டத்தை நடத்த அரசு முன் வருமா என்று சபாநாயகர் மாண்புமிகு உறுப்பினர் அமிர்தராஜை பயப்படாம சொல்லுங்க. நம்முடைய தொகுதியில அது ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு. வாழ்வாதார மேம்பாடு மற்றும் நிலையான வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருப்பதால் ஊராட்சி நிறுவனங்கள் சில பணிகளை கூடுதலாக செய்யும் வகையில் 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் உட்பிரிவில் சில திருத்தங்கள் செய்வதற்கான சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பொருளாதார மேம்பாடு, சமூக நீதிக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் 14வது அட்டவணையில் 21 செயற்பணிகளை பட்டியலிட்டுள்ளது. இதை தற்போதைய தேவைகளுக்கு இணங்க திறம்பட செயல்படுத்துவதற்காக கூடுதல் செயற்பணிகளை குறிப்பிடுவதற்கு தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. குடிசை தொழில்களை முன்னேற்றுவதற்கு தகுந்த பணிகளை மேற்கொள்வதற்கு திருத்தம் செய்யப்படுகிறது. நலிந்த பிரிவினர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரசு உருவாக்கும் திட்டங்களுக்கு தேவையான சேவைகளை வழங்குவதற்கும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.